கார்த்தி தீபா சைடில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ரம்யா கிட்ட வந்து சேகர் வந்து பேசுகிறாங்க. மேடம், அந்த பையன் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பைக்குள்ளே என்ன வச்சுருக்கேன்னு தாடி மீசை அந்த சாமியார் கெட்டப்கான எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா என் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணோன்னே நீ கங்கனை கட்டிட்டு அலையிறியா? சரி, நான் வந்து ராஜா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ராஜா வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்கிறாங்க. பார்த்தா வீடு சின்னதாக தான் இருக்குது, எப்படி இருந்தாலும் எடுத்துடலாங்கிற மாதிரி தான் ரம்யா வந்து யோசிச்சிட்டே அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. மேடம், என்ன மேடம், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தேன். என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வீடு சின்ன வீடு தான் மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய வீடு இல்லை. ஆனால் ஏன் ஒரு ஆளுக்கு இந்த வீடே பெருசு தான் மேடம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படிங்களா? இவன் இந்த வீட்டை விட்டு போனாதான் என்னால் சகஜமாக வந்து தேட முடியும். இல்லாட்டி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா கரெக்டாக வருமா? அதுவும் எதுவும் வராது. டக்குன்னு வந்து வந்துட்டானா, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டானா பெரிய பிரச்சனையாயிடுமே. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரம்யா. ஒரு பக்கம் தீபா ஃபேமிலி வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்தளவு எக்ஸ்ட்ரா நிறையா கட்டியிருந்தாங்க போல இருக்கு. அந்த வீட்டில் தான் குடி போயிருக்காங்க நம்ம தீபா. கிரேப்ரேஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க போல இருக்கு. பண்ணி முடித்தோன்னு வந்து சாம்பிராணி வந்து எல்லா இடத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க. இன்றைக்கி புது வீட்டுக்கு வந்த நேரம் பார்த்து நம்ம நம்ம புருஷங்கிட்ட வந்து தாலியை வந்து கட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி. ஒரு பக்கம் இவனை எப்படி இருந்தாலும் வந்து வெளில அமுச்சு வைக்கணும் தான் பார்க்குறேன் ரம்யா வந்து சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ராஜாவுக்கு வந்து ஃபோன் கால் வந்து வருது. என்ன செய்யணும்னு தெரில. ஃபோன் பேசி பேசி பார்க்குறாங்க. கார்த்தி வந்து ராஜா வீட்டுக்கு தான் வராங்க போல இருக்குது அந்த இடத்துல. உடனே வந்து, மேடம், என் ஃப்ரெண்டும் இங்கே தான் வராங்க. ஃப்ரெண்டுனா யார்? கார்த்தி தான் இங்கே வராங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் இங்கே இருக்கீங்களே? ஐயோ, அப்போனா அந்த கெட்டப் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடுமே. இப்போ நம்ம உடனே வந்து போய் தான் ஆகணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும்போது, சரிங்க, நான் யதார்த்தமாக தான் இங்கே வந்தேன். கார்த்தி, நீங்களும் வெளில போகிறீங்களா? ஆமாங்க, வெளியில் தான் போகிறேன். இப்போ டக்குன்னு அந்த பையெல்லாம் எடுக்க போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல. நம்ம மாட்டும் இங்கேருந்து கிளம்பிடுவோம். அதுக்கு பிறகு எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. இல்லைங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான். மேடம், நீங்கள் என்ன மேடம் தப்பு பண்ணீங்க மன்னிப்புலாம் கேட்குறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை, என்னோட தொழிலாளி உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டாருல. இல்லை மேடம், தப்பெல்லாம் என் மேலேயும் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராஜா வந்து பெருந்தன்மையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட கடமை. சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து நிற்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ராஜாவும் கார்த்தியும் வெளியில் வந்து போவாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம வீட்டுக்குள்ளே பூந்து அந்த பை எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கார்த்தி வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரம்யா வந்திருந்தாங்க. ரம்யாவா? ஆமாம், அந்த சேகர்னு ஒருத்தவங்க கூட வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே. ஆமாம், ரம்யா தீபாவோட ஃப்ரெண்டு. அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? இல்லை, சாரி கேட்க தான் வந்தாங்க. ஏடா, அந்த பொண்ணை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. எங்கே வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது போல இருக்கே. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆமாம், தீபாவை தேடி போனாலும் ரம்யா இருக்காங்க. இப்போ நான் ஒன்றை தேடி வந்தாலும் ரம்யா இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் ரம்யா இருக்காங்க. இது எல்லாம் கோஇன்சிடென்ட் மாதிரி சத்தியமாக வந்து தெரியவே இல்லைங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, எனக்கும் கோஇன்சிடென்ட் மாதிரி தெரில. ஆனால் என்ன காரணம்னு சுத்தமாக புரியலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கார்த்தியும் ராஜாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை, எங்கேயோ போகணுன்னு சொன்னியே, எங்கே போகணுன்னு சொல்லவே இல்லையே. இல்லைடா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வா கொஞ்சம் நேரம் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அப்புறம் பேசுவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க கார்த்தி. பேரதிர்ச்சியாக ஏறுறாங்க நம்ம ரம்யா. என்னது, கார்த்தி வந்து வீட்டுக்குள்ளே போகிறாப்புல, வீட்டு வாசலோடு அப்படியே கிளம்பிட்டாருனா நிச்சயம் கார்த்தி வந்து பார்க்க மாட்டாங்க. நம்ம அந்த பையை வந்து மாற்றி வச்சிடலாம், திருப்பி இதே மாதிரி பூட்டை வந்து வேறு எதுவும் வச்சிடலான்னு பார்த்தா என்னது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா. ஏன்டா, அந்த ரம்யா மேலே உனக்கு எதுவும் சந்தேகம் எதுவும் வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி. சந்தேகமா? அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப தங்கமான பொண்ணாக தான் தெரியுது. ஏன்னா அவங்க யாரோ ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணாங்க, ரம்யா வந்து வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்குறாங்களே, அதுதான்டா எனக்கு எங்கேயோ வந்து உதைக்குது. யாரும் இப்படியெல்லாம் வந்து இருப்பாங்களா? ஆனால் இவங்க இப்படி இருக்காங்களே கார்த்தி. ஆனால் என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியல. நீ எதை யோசிக்கிற? நீ எது யோசிச்சாலும் கரெக்டாக இருக்கும் சொல்லணுன்னா எனக்கு தெரியலப்பா. எல்லாரும் முடிவிலையும் நான் வந்து டக்கு டக்குன்னு முடிவெடுத்துருவேன். இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு. தீபா ஏதாவது நல்லது செஞ்சாங்கன்னா அங்கேயும் இருக்காங்க, தீபா ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டாலும் அங்கேயும் இருக்காங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சரி வா வெளியில் போகலான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு இருக்கிறாங்க. மீனாட்சி வந்து நம்ம ஆனந்தை வந்து பார்க்குறாங்க. இந்த அம்மன் சாட்சியா என் கழுத்தில் தாலியை வந்து மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செயினை வந்து கொடுக்குறாங்க. ஆனந்த் வந்து சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனந்த் வந்து பேசுகிறாங்க எமோஷனலாக அந்த இடத்துல.
திருப்பி நீ எனக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிரு. மன்னிப்பை தவிர வேறு என்ன கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் பண்ண செயலுக்கு எல்லாத்துக்கும் மன்னிச்சிருன்னு சொல்லி நார்மலாக சொன்னால் அது சரி வராது. எனக்கு ஏதாவது ஒரு அடிக்கணுன்னாலும் அடிச்சுக்க, ஏன்னா நான் பண்ணி வச்ச பாவம் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இல்லைங்க, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் டோட்டலாக இப்போ திருந்திட்டீங்க, அதுதான் முக்கியம். இப்போ நல்லது கெட்டது தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ இதை பண்ணியா, நான் உனக்கு பதில் அடிக்கே இதை விட அதிகமாக பண்ணணுன்னு ஈகோவை பார்த்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்பீங்களே, அது போதுங்க. மனசளவில் வந்து நம்ம பண்ண தப்பை வந்து ஒத்துக்கிட்டு திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் வந்து வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த வாழ்க்கையை வந்து பயன்படுத்திக்கிட்டா பிரச்சனையே இல்லை. இப்போ உங்களுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிருக்குன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து மீனாட்சி கழுத்தில் வந்து அந்த தாலி செயின் வந்து மாட்டி விட்றாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனந்த் வந்து டோட்டலாக வந்து திருந்தினது ஒரு பக்கம் இது எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்பாடா, ஆனந்த் மாமாவுக்கு இப்போயாவது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சு. ரியா போனதுக்கப்புறம் தான் இவரோட வாழ்க்கை மேலேயே வந்து அக்கறை வந்திருக்கு போல இருக்குன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம தீபா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் கார்த்தியும் நம்ம ராஜாவும் அந்த வீட்டை விட்டு பூட்டிகிட்டு போகும்போது எப்படியோ கார்த்தியும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நம்ம ராஜாவும் போயிட்டாங்க. இப்போ தான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு எடுக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த வீட்டிலேருந்து எடுக்கிறப்ப ராஜா வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு மாதிரி இருக்கும். நம்ம கார்த்திகிட்ட வந்து மாட்டவங்களா இல்லையான்னு தெரில. அப்படியே உள்ளே போய் அந்த சாமியார் கெட்டப்புள்ள இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ரம்யா வந்து சந்தோஷப்பட்டு எடுக்கிறப்ப பின்னாடி கார்த்தி இருந்தால் செம மாசாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.